T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல பிளேயிங் லெவல்ல கூட சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்காது. இந்த தொடர் முடிந்த பிறகு சஞ்சு சாம்சன் இந்திய அணியிலேயே இடம் கிடைக்காது அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருந்த நிலையில சூப்பர் 8 சுற்றுல 2வது போட்டியில திலக் வர்மா பினிஷர் இடத்திற்கு அனுப்பியதால சாம்சன் ஓபனர் வாய்ப்பு பெற்றாரு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 97 ரன்களை குவித்து மேட்ச் வின்னர் ஆனாரு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டி காலிறுதிக்கு நிகரான போட்டியாக இருந்தது. அதுல சாம்சன் அபாரமாக செயல்பட்டதால இந்திய அணி வெற்றியை நோக்கி சென்றாங்க. பிறகு அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில தலா 89 ரன்களை குவிச்சாங்க. இந்திய அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இதனால இனி T20 அணியில சஞ்சு சாம்சனுடைய ஓபனர் இடம் உறுதியாக இருக்கு. ஆகையால சுப்மன் கில்லால இந்திய T20 அணியில இடம் பிடிக்க முடியாத நிலையுமே ஏற்பட்டிருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா T20 உலக கோப்பை வென்ற இந்திய அணியுடைய புகைப்படத்தை சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணியிருக்காரு சுப்மன் கில் அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதாவது கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் மேடையில இருக்கும் வகையில புகைப்படம் இருக்கு. அந்த புகைப்படத்துல சஞ்சு சாம்சன் அவர்கள் தென்படல. முன்னால் நின்ற வீரர்கள் சாம்சனை மறைத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை தேடி எடுத்து கில் பகிர்ந்திருக்காரு. இதனை பார்த்த ரசிகர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல சஞ்சு சாம்சன் 5 போட்டிகள்ல பேட்டிங் ஆடியதுல 80.25 சராசரியில 199 ஸ்ட்ரைக் ரேட்ல 321 ரன்களை எடுத்திருக்காரு. இந்திய அணிக்காக ஒரு T20 உலகக்கோப்பை தொடர்ல அதிகப்பட்ட தனிநபர் அதிகபட்ச ரன்கள்ல சாம்சன் 321 ரன்களை எடுத்து முன்னிலையுமே வகிக்கிறாரா. ஆகையால இவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. சுப்மன் கில் அவர்கள் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்றது தெரியலன்னு ரசிகர்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.